தெய்வீக சுகத்தில் நிற்பதனுடைய ரகசியம் என்ன? What is the mystery of abiding in divine தெய்வீக healing? சுகத்தில் நிற்பது என்பது சிலுவையை விசுவாசிப்பது. And abiding in divine healing is trusting the cross. சிலுவையை விசுவாசித்தால், அவருடைய தழும்புகளை விசுவாசித்தால், அவர் சிலுவை சுமந்ததை விசுவாசித்தால் உனக்கு தெய்வீக சுகத்தில் நிற்க முடியும். If you trust the cross, if you trust his stripes, if you believe his carrying of the cross, you can abide in divine healing. என்னுடைய நோய்களை, என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். He has borne all our sickness, our sorrows and our burdens in the cross. எனக்காகவே அவர் ஐங்காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். For me he received 5 wounds in his body, by his stripes I am healed. இந்த வல்லமையினுடைய, இந்த சிலுவையினுடைய தன்மையை விசுவாசித்தால் நீ கர்த்தருக்காக நின்று கொண்டே இருக்கலாம். If you could believe the quality of the cross of this, you can stand for God. நம்ம எல்லாருக்கும் தெய்வீக சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் துரை டிபிஎம் பெந்தேகோஸ்தே பாஸ்டர் அவர்கள் சொல்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய வியாதி எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார், நமக்கு சுகம் கிடைத்தாகிவிட்டது அப்படின்னு பாஸ்டர் துரை அடுத்து ஆணித்தரமாக சொல்கிறார். இந்த ஆரோக்கியம் என்றது எப்படி வரும்ன்றது சொல்ல மாட்டார். ஆனால் ஆரோக்கியம் இயேசு கிறிஸ்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டாருங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதி எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார், நமக்கு இனிமேல் வியாதியே வராது. அந்த சிலுவை விசுவாசித்தால், அவர் சுமந்த அந்த சிலுவையை விசுவாசித்தால் உனக்கு வியாதியே வராது அப்படின்றாரு பாஸ்டர் துரை. இவர் பாருங்க, இவங்க கன்வென்ஷன் வைப்பாங்க, எங்க இருமுடி தாம்பரத்தில் கன்வென்ஷன் வைப்பாங்க. அப்போ 5 நாட்கள் நடைபெறும் அந்த கன்வென்ஷன். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் முடியும், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு முடியும். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து தெய்வீக சுகம் சொல்ற மீட்டிங் வைக்கிறாங்க. அப்போ எல்லாம் ஓடுவாங்க, ஓடி ஐயோ நம்ம தெய்வீக சுகத்துக்கு, ஏன்னா காலகாலமாக மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க, என்ன நடக்க முடியாது, பிறவிலேயே சப்பானி, பாதி வயல சப்பானி ஆனவங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த தெய்வீக சுகன்ற வார்த்தையை நம்பி ஓடுறது. பெந்தேகோஸ்தேக்காரங்கன்னா அது சொல்றது நடக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் அப்பா அம்மா விட்டுட்டு வந்துடுறாங்களே, இவங்கெல்லாம் அப்படியே கணவன் மனைவி இல்லாத, குடும்பம் இல்லாத வாழ்கிறாங்களே, திருமணம் ஆகாத வாழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பெரிய பரிசுத்தமா, இவங்க சொல்றது அப்படியே செய்ய நடக்கும், கர்த்தர்கிட்ட கேட்டால் இவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாரு கர்த்தர்னு சொல்லிட்டு இவங்க நம்பி இந்த மக்கள் ஓடுவாங்க அந்த தெய்வீக சுகத்தை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் கண்ணெதிரே பார்த்தது எல்லாம் அப்படி நினைத்து போய் நின்றவர்கள் எல்லாம் ஏமாற்று கையோடு திரும்பி வீடு வந்தார்கள் என்பது நிஜம். நானே பார்த்திருக்கிறேன், என்னுடைய உறவினர்களை அப்படி செய்திருக்கிறார்கள். 25 வருடமா ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே அது ரொம்ப ஒரு மாதிரி சாஸ்திரியில் போயிடுச்சு. இப்படி அடிச்சுக்கோ, இப்படி தண்ணியே அடிச்சுக்கும், தண்ணியே குத்திக்கும், இப்படி குத்திக்கும். ஏன்னா அதுக்கு சுயநினைவு இல்லை. சாப்பாடு யாரும் ஊட்டணும், ஒரு பெண் குழந்தை, என்ன அப்போ அந்த பெண் குழந்தை வருஷம் இந்த தெய்வீக சுகத்தை கூட்டுப்பாங்க. அப்படியே இவங்க பெற்றோர்களுக்கு என்ன, ஒரு பெண் குழந்தை இப்படி இருக்கும்போது பெற்றோர்கள் எப்படி இருக்கும்? இவங்க சுகம் கொடுத்துட மாட்டாங்களா? இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனாச்சே, இவர் நமக்கு சுகம் கொடுத்துட மாட்டாரா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தாரு, இயேசு கிறிஸ்து நமக்கு சுகம் கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு ஓடி ஏமாந்து போனார்கள். அந்த பெண் குழந்தையானது 30-35 வயதில் அதே நிலைமையோடு மறித்து விட்டது. இன்னொரு ஆளை எனக்கு தெரியும், அது பாதியில 5 வயதிலே போலியோவால் தாக்கப்பட்டு இப்போ அதே மாதிரி இருக்க ஆளு 50 வயசுல. இவங்களும் அதே மாதிரி போய் வந்தவங்க இரும்புல இருக்கு, இவங்களுக்கும் சுகம் கிடைக்கல. இது மாதிரி தெய்வீக சுகம் என்ற வார்த்தையை சொல்லி இன்றைக்கு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்கள். இந்த பெந்தேகோஸ்தேக்காரர் மக்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தவறான போதனைகளை நம்ப வைத்து நம்முடைய வாழ்க்கையை, மக்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நயவஞ்சகர்கள். இந்த பாஸ்டர் துரை அவர்கள், இவர் பேச்சு எல்லாம் பாருங்க, ரொம்ப ஸ்பீடா அப்படியே தட்டுத்தடங்கள் இல்லாத வரும். இந்த மாதிரி பேசிய மக்களை மயக்கி அவங்களை பயமுறுத்தி பணத்தை பறிக்கும் ஒரு கூட்டம் இந்த பெந்தேகோஸ்தே. ஆரோக்கியம் எப்படி வருங்க? அதை சொல்ல மாட்டார் இந்த பாஸ்டர் துரை அவர்கள். அவருக்கும் தெரியாது, அது மற்றவங்களும் சொல்ல மாட்டார். இப்போ இவருடைய பெந்தேகோஸ்தே பாஸ்டர் பாருங்க, டிபிஎம்னா த பெந்தேகோஸ்தே மிஷன், என்ன இவங்களெல்லாம் பாருங்க, நீங்க
வெள்ளை ஜிப்பா போட்டுப்பாங்க, கழுத்து நெக்லஸ் இது மாதிரி இல்லை, காலர் இருக்காது, ரவுண்டு ஜிப்பா போட்டு கை வரைக்கும் ஜிப்பா இது வரைக்கும் ஜிப்பா போட்டுன்னு நல்ல வேட்டி கட்டின்னு இருப்பாங்க. வேட்டி ஒரு மாதிரி கட்டுவாங்க, பெரிய பெரிய நீளமான வேட்டி, அது புடவமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வேட்டி மக்கள் கட்டுற மாதிரி வேட்டி கிடையாது, புடவமாக இருக்கும். அது ஒரு இப்படி அப்படி மடிச்சு கட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வேஷம் உடை வேஷம் போட்டிருப்பாங்க பெந்தேகோஸ்தேக்காரர்கள், பாஸ்டர்கள், டிபிஎம் பாஸ்டர்கள். இவங்கள பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் முடி வெட்டியிருப்பாங்க. மாதம் போய் முடி வெட்டின்னு வந்துடுவாங்க. அங்கே இருமுடியிலேன்னு நினைக்கிறேன், இருமுடியிலே போவாங்க. வாரத்து சண்டே சர்ச்சு முடிச்சுட்டு மண்டே போவாங்க. எல்லாருக்கும் கார் இருக்குது, இப்போ கார் எடுத்துன்னு போவாங்க. போயிட்டு காணிக்கை காசை கொடுத்துட்டு வந்து முடிக்கிற வெட்டி மற்ற ஏதாவது இவங்க அங்கே சாப்பாடு ஜபம் பிரசங்கெல்லாம் அங்கே நடக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஊழியக்காரங்க மட்டும் அலோடு. என்னைக்கு சண்டே சர்ச்சு முடிச்சு மண்டே இவங்க போவாங்க. இவங்களுக்கெல்லாம் அங்கே சாப்பாடு எல்லாம் இருக்குது. மற்றதெல்லாம் பண்ணிவிட்டு மற்ற என்னென்ன வாங்கணுமோ இவங்களுக்கு என்னென்ன இது தேவையோ அதெல்லாம் கடைகளில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ இவங்க ஷார்ட்டை தான் முடி வெட்டியிருப்பாங்க பெந்தேகோஸ்தே பாஸ்டர்கள். அவங்கள பாருங்க, மிஸ் எடுத்துட்டு தான் இருப்பாங்க. மிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, அவருடைய ரூல்ஸ் அது. மிஸ் எடுத்தோம்னா ஷார்ட்டாக முடி வெட்டிக்கணும். இது இந்த மாதிரி இவருடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள், காலகாலமாக இவர்களுடைய பிரசங்கத்தை இவருடைய வேத விளக்கத்தை கேட்கிறவர்கள் இந்த மாதிரி இருக்கிறார்களா? இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள், ஒருத்தர் நல்ல மூடி வச்சுன்னு இருப்பாரு, ஒருத்தர் நல்ல அந்த வெள்ளை முடிக்க டை அடிச்சுட்டு இருப்பாரு, இப்படியெல்லாம் செஞ்சுன்னு இருப்பாங்க இவருடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள். இவர் இந்த பாஸ்டர் துரை ஒரு ஆரோக்கியம் வரும் வழியை சொல்ல மாட்டார். சிலுவை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள், விசுவாசியுங்கள், விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காத விளக்கத்தை தான் இந்த வேதத்தில் இருந்து சொல்லி நிற்பார். மனுஷனுக்கு தேவைப்படும் ஆரோக்கியத்துக்கு என்ன வழியோ அந்த விளக்கத்தை வேதத்திலிருந்து சொல்ல மாட்டார் பாஸ்டர் துரை அவர்கள். இதை கேட்கிறவர்களுக்கு ஒரு பயணம் கிடையாது. இதனால அவரை பிரசங்கத்தை கேட்கிறவனா டை அடிச்சுக்கிட்டு வயசானவங்க கூட வராங்க, இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க, 2024 இருக்கிறாங்க. ஐயா செக் பண்ணி பாருங்க. பெந்தேகோஸ்தே விசுவாசிங்கன்னா பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போறவங்கன்னா டை அடிக்காத இருக்கிறாங்க பாருங்க. யாரும் டை அடிக்கல, ஒருத்தர் கூட டை அடிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ்கிற ஒரு பெந்தேகோஸ்தே டிபிஎம் பெந்தேகோஸ்தே ஆட்களை என்னோட வந்து காட்டுங்க. ஏன்னா இந்த ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போங்க, அந்த சர்ச்சில் பாருங்க யாருமே டை அடிக்கலைங்க. அந்த வாலி பசங்க யாருமே தாடி வச்சுக்கலைங்க. இந்த திருமணமானவர்கள் நல்லா ஷார்ட்டாக முடி வெட்டிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு என்னை கூட்டு போய் காட்டுங்க. இந்த மாதிரி அவர் சொல்வது ஒன்று, அவருடைய ஃபாலோவர்ஸ் கேட்பது ஒன்று, செய்வது ஒன்று. சம்பந்தம் இல்லாத வேதத்திற்கு வசனத்திற்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை இந்த துரை அவர்கள் விளக்கி கொண்டிருக்கிறார் காலகாலமாக, அவரும் அவர் கூட்டமும். இந்த மாதிரி இப்போ ஒரு வாலிப பையனை நான் பார்த்தேன். வாலிப பையன் ஒரு குடும்பத்தை பெந்தேகோஸ்தே குடும்பத்தை தீவிரமாக பெந்தேகோஸ்தே குடும்பத்தை சேர்ந்தவங்க நான் எனக்கு தெரியும். 10 வயசுல கண்ணாடி போட்டாச்சு, முடிஞ்சத கதை. 2 பையனுங்க 10 வயசுலயே கண்ணு தெரியலங்க. குழந்தைலேருந்து ஓடி 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 பாசிட்டிவ் பிரேயர், இந்த கன்வென்ஷன், இந்த பாசிட்டிவ் பிரேயர், அது சர்ச்சு, குடும்ப ஜபம், ஏரியா பிரேயர், இது அதுன்னு 10-15 ஒரு வாரத்தில் 10-15 மீட்டிங் இதெல்லாம் அட்டன் பண்ணி அந்த குழந்தைகள் சக்தி எழுந்து விட்டது. கண் பார்வை கண்ணுகளே இருக்கும் நரம்புகளின் வளர்ச்சி சரியாக உருவாகவில்லை. அதனால் கண்ணாடி போட்டாச்சு. 10 வயசுல கண்ணாடி போட்டாச்சு. இப்போ 25 வயசுல நிற்குது பிள்ளைங்க. 25 வயசு வரைக்கும் கண்ணாடி தான் போட்டுருக்காங்க. என்ன இப்போ ஒரு பசங்க நான் பார்த்து இவ்வளோ பெரிய முடி அதிகமாக ஏங்க முடி வெட்டாது இருக்குது இந்த வாலிப பிள்ளை. பெந்தேகோஸ்தே டிபிஎம் பாஸ்டர் துரை பிரசங்கத்தை கேட்க இந்த வாலிபன் ஏன் இந்த நிலைமை? ஏன்னா இவர் பேசுறது ஒன்று, இவங்க கேட்கிறவங்கள மண்டையில் அந்த வார்த்தைகள் போய் வேலை செய்கிறது ஒரு விதம். அதனால இவர் பேசுறதை கேட்டு பயனில்லாத போது இன்னைக்கு அந்த வார்த்தைகளை மக்கள் நம்முடைய வாழ்க்கையோடு, அது அவருடைய பிரசங்கத்தை கேட்கிற வாழ்க்கையோடு அதை சம்பந்தப்படுத்த முடியவில்லை. ஒத்துவராத விஷயம், வாழ்க்கைக்கு ஒத்துவராத விஷயத்தை இந்த பாஸ்டர் துரை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை கேட்கிறவர்களுக்கும் பயனில்லை, அதை சொல்லுகிற பாஸ்டர் துரை அவர்களுக்கும் டிபிஎம் பாஸ்டர் துரை அவர்களுக்கும் மெசேஜ் கொடுக்கிற துரை அவர்களுக்கும் பயனில்லை. ஏமாற்றமே இங்க மிஞ்சுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஏமாற்றத்தில் முடிகிறது. அவருடைய காலங்களையும் நேரங்களையும் ஏமாற்றத்தில் முடிகிறது. யாருடைய காலங்கள்? டிபிஎம் பாஸ்டர் ஒரு வாலிபனை உங்களால் வழிநடத்த முடியவில்லை. எப்படி முடியுங்க? உங்களால் ஒரு துளியும் முடியாது. மனிதனுக்கு தேவையான விஷயத்தை நீங்க வேதனை சொல்லல, உங்களால் ஒரு துளியும் முடியாது. இப்போ
அவர் வந்து அப்பா அம்மா விட்டு தான் வந்து ஊழியம் பண்றவங்க. யாரு? பெந்தேகோஸ்தே பாஸ்டர் துரை. அப்பா அம்மா விட்டுட்டார். பெற்ற அப்பா அம்மாவை தவித்த வாய்க்கு தண்ணி கொடுக்காத பாஸ்டர் துரை அவர்கள், தாயின் பெற்ற தாய்க்கு தண்ணி கொடுக்காத ஓடி வந்து விட்டவர் பாஸ்டர் துரை அவர்கள். ஒரு அநியாயம், அக்கிரமம், இந்த வேதத்துக்கு விரோதமான செயல் செய்து கொண்டிருக்கிறவர் இந்த பாஸ்டர் துரை அவர்கள். அவர் பிரசங்கத்தை கேட்டா எப்படி வாழ்க்கை விளங்குமா? வாழ்க்கை விளங்குமான்ற நான் பெற்ற தாயை தவிக்க விட்டு விட்டு வந்த பாஸ்டர் துரை இன்றைக்கு நான் ஊரை திருத்த போறேன். நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து பற்றி சொல்ல போறேன். இயேசு கிறிஸ்து பைபிள் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல போறேன். பைபிள் இந்த ஆரோக்கிய விஷயத்தை சொல்ல போறேன். சிலுவையை பற்றி உபதேசத்தை நான் சொல்ல போறேன். யாருக்கும் பயன் இல்லை. இவர் வெற்றி விளக்கங்கள் தான் வேதத்திலிருந்து சொல்லியிருக்காரு. அதனால ஒரு விவரமோ நமக்கு புரியல, வசனமும் புரியல, வாழ்க்கையும் புரியல. அதனால நம்முடைய வாழ்க்கை வீணாக போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி விட்டது. நம்முடைய எதிர்காலம் அழிந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கவில்லை, மங்கி போயிட்டு வங்கிய ஒளியில் எரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் எந்த நேரத்தில் அணையன்னு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையின் விளக்கு எந்த நேரத்தில் அணையன்னு தெரியாது. இந்த டிபிஎம் பெந்தேகோஸ்தே பாஸ்டர்களால். நண்பர்களே, சற்று சிந்திப்போம். இப்போ இதை பெந்தேகோஸ்தே பாஸ்டர் அப்படி இருக்கட்டும், தனி டிபிஎம் பாஸ்டர், தனியா பெந்தேகோஸ்தே டிபிஎம் அல்லாத பெந்தேகோஸ்தே பாஸ்டர் அடிச்சுன்னு இருப்பாங்க. யாரு? தனியா ஊருக்கு ஒரு தெருவுக்கு ஒரு சர்ச் வச்சு நிற்பாங்க பாருங்க. 50 பேர் 100 பேர் இவங்கள இந்த பாஸ்டர் டை அடிச்சு நிற்பாங்க. 50% வச்சு 50% பாஸ்டர்ல டை அடிச்சு நிற்பாங்க. ஏன்? இந்த வேதத்திலிருந்து அவர்களுக்கு விளங்கவில்லை. வசனம் பைபிள் ஆரோக்கிய மையமாக வகித்து எழுதப்பட்டது என்பது இந்த மாதிரி நபர்களுக்கு தெரிவதில்லை. அதனால யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நண்பர்களே, இது ஒரு வாழ்வியல் புத்தகம். இது ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்த பைபிள். நமக்கு தேவையானது ஆரோக்கியம் ஒன்று. நமக்கு தேவையானது நம்முடைய உறுப்புகள் சக்தி இழுக்காமல், செயல் இழுக்காமல், புத்துணர்ச்சியோடு 100% ஒர்க் பண்ண வேண்டும், வேலை செய்ய வேண்டும். அதுவே நமக்கு தேவை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.